சில பேர் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படி இப்படின்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து 3 நாள் வெறும் நான் ஜூஸ் மட்டும் குடிப்பேன். தொடர்ந்து ஒரு ஒரு 5 நாள் நான் வெறும் நைட்டு வாட்டர் மட்டும் ஃபாஸ்டிங். எடுத்துப்பேன். அப்படி இப்படின்னு நெறைய விதமான ஃபாஸ்டிங்ஸ் இருக்கு. இது எந்த அளவுக்கு தீங்கு? எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஃபாஸ்டிங் நல்லது தான். ஃபாஸ்டிங் வந்து நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஃபாஸ்டிங்லாம் இருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 12 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடம்புல தேவையில்லாத ப்ரோட்டீன் எல்லாமே தேவையான ப்ரோட்டீனாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போது அந்த தேவையில்லாத ப்ரோட்டீன் தான் நாளைக்கு கேன்சர் செல்லாவோ இல்லை வந்து சக்கரை வியாதியை மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நிறைய கொடுக்குது. ஆனால் சடனாக நான் ஒரு ஃபாஸ்டிங் பண்ணுறேன், இன்னைக்கு காலை எனக்கு ஃபுட்டு பிடிக்கல, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னா அதெல்லாம் தவறுதலான விஷயம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்னன்னா 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் எல்லாருமே இருக்கலாம். அதில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான். ஈவன் அமாவாசையில் வந்து நமக்கு சந்திரனோட எனர்ஜி நமக்கு கிடைக்காது, அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது இதெல்லாமே நல்ல விஷயம்தான். நான் உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு காலையில் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி வந்து நைட்டில் வந்து நான் சாப்பிட மாட்டேன், இல்லை நைட்டு 12 மணிக்கு நல்லா சாப்பிடுவேன், இப்படியெல்லாம் இருக்கிறது தவறுதலான விஷயம். நீங்கள் ரெகுலராக காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது.